பிரைஸ்லா கர்த்தர் நல்லவர். இந்த அதிகாலை ஜெபத்தில் ஜெபமே ஜெயம் இந்த ஜெப கூடுகையில் கூடியிருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாள்லையும் நம்மளாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், உற்சாகமாக அந்த நாள் ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார், நம்ம மனசுக்கெல்லாம் சந்தோஷ சமாதானத்தினால நிரப்புவார். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். நீங்கள் எல்லாம் எங்களோட சேர்ந்து இணைந்துருங்க. நம்ம ஆண்டவர் பண்ண ஜெபத்தை பண்ணுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். 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 தாவே நன்றி சொல்லி செபிக்கிறோம். இது அதிகாலை வேளையில் இப்படி திருமுகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிற இந்த நேரத்தில் கிருபை அதிகமாக எங்கள் மேல் பொழிவீராக. காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதானவைகள், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நன்றி. தேவாவியானவர் அசைவாடி இயேசுவின் ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே இந்த நாளை ஆண்டவரே செபித்து தொடங்க நீர் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். எப்பொழுதும் ஆண்டவரே உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு விசுவாசித்து அதை உட்கொண்டு கர்த்தாவே உடைய லாபத்துக்கு மகிமையை நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம். உதவி செய்ய, செபிக்க உதவி செய்ய. இயேசுவின் நல்ல லாபத்தில் பிதாவே. ஆமென். 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 குட் மார்னிங். இந்த அதிகாலை வேளையில் தேவனுடைய தயவு பெருகிறது. நான் விசுவாசிக்கிறேன், தயவு பெருகிறது, தயவு பெருகிறது. தயவு பெருகும் போது, தேவனுடைய இரக்கம் பெருகும் போது ஃபேவர், தயவுனா ஃபேவர். எல்லாருக்கும் கிடைக்காத காரியங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதுதான் ஃபேவர். ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு ஃபேவர் நமக்கு கிடைக்குது. என்ன அர்த்தம்? எல்லாரும் லைனில் நின்றுட்டு இருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வாங்க வாங்க நான் பண்ணி தரேன்னு சொல்லி அந்த வேலையை செஞ்சு கொடுத்தாருன்னா உங்களுடைய நேரம் என்னாவது மிச்சமாகுது. உங்களுடைய காரியங்கள் சுலபமாய் முடியுது. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய தயவு கிடைச்சாலே நல்லா இருக்கு. உங்களுக்கு எனக்கு கர்த்தருடைய தயவு கிடைச்சிருக்குங்க. உங்களுக்கு எனக்கு கர்த்தருடைய தயவு கிடைச்சிருக்கு. அதுவும் நாம் ஜெபிக்க ஜெபிக்க இந்த தயவு பெருகுது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுது. கிருபை பெருகும் போது தயவு பெருகும். தயவு பெருகும் போது நம்முடைய வாழ்க்கை சுலபமாகும். நாம் தொடர்ந்து கத்துக்க நன்றி செலுத்துவோம். வாழ்க்கை சுலபமாச்சுன்னா ஜெபிக்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். இதெல்லாம் பொழுது நிற்கும் ஓடா தேஞ்சிக்கிட்டு பாடா உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஜெபம் பண்ணுறது கூட நேரம் இருக்காது. ஆனால் ஒரு நாள் ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சு பாருங்களேன். தொடர்ந்து இந்த அதிகாலை வேலையில் எங்களோட கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இரவு தூங்க போவதுக்கு முன்னாடி எங்களோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. நிஜமாகவே சொல்லுகிறேன், நிறைய நேரத்தை நீங்க மிச்சப்படுத்துகிறத பார்ப்பீங்க. நிறைய நேரம் உங்களுக்கு ரொம்ப மிச்சமா இருக்கும். நிறைய நேரம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்தெல்லாம் வேதம் வாசிக்கிறதுக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும் ஊழியம் செய்வதற்கும் ஆத்மாதாயம் பண்ணுவதற்கும் அழிந்து போகிற மக்களுக்காய் திறப்பில் நின்று செபிப்பதற்கும் பயன்படுத்துங்க. குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணுங்க. பிள்ளையோட நேரம் செலவு பண்ணுங்க. பிள்ளைகளோட சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நிஜமாகவே நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை ரொம்ப இன்பமாக இருக்கும். இந்த காலை வேளையில் நம்மளுடைய வார்த்தையை தியானித்து நாம் ஜெபிக்கலாம். பிரசங்கி புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். பிரசங்கி 5:18 இருந்து. நீங்கள் உங்களுடைய வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கி 5:18. இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம், உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. இதை படிச்சுட்டு அப்படியே முத்தம் கொடுத்தேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் செட் பண்ணுற எல்லாத்துக்கும் காரியங்களுக்கும் முன்பாக என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் தொட்டு ஒத்திக்கணும் போல இருக்கு. இது புரிய மாட்டேங்குது.
புசித்து உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்தனால் பாருங்க, நமக்கு கடவுள் நீடிய ஆயிலை அருளி செய்திருக்கிறார். அதில் டவுட்டே இருக்கக்கூடாது. நீடிய ஆயில் நமக்கு இருக்கிறது. அந்த நீடிய ஆயில்ல ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க போதான் கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் நல்லா சாப்பிட்டு நல்லா குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் உழைக்கிறதால நிறைய நேரத்தில் உழைக்கிற பலன் வேற யாருக்கோ போயிடுது. நம்ம உழைத்து வேற யாருக்கோ பலன் போயிடுது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இனி அந்நியர் உன் பலனை புசிப்பதில்லை. அந்நியர் உன் பலனை புசிப்பதில்லை. நீயும் உள்ளே சேர்ந்தவர்களுமே என்னுடைய சமூகத்திலே புசித்து குடித்திருப்பீர்கள்ன்றார் ஆண்டவர். ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும் தன்னுடைய பிள்ளைங்க அவருடைய சமூகத்தில் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுருப்பாங்க. இதனால் உங்களுக்கு சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் இதனால் செய்ய போகிற வேலை பிரயாசம் உங்களுடைய உழைப்பின் பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் படுற உழை பலன் செய்கிற வேலையுடைய பலன் இதை அனுபவிக்கிறது. சொல்லுங்க அப்போ, அனுபவிக்கிறது, என்ஜாய் பண்ணுகிறது. கர்த்தர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கிருபையா கொடுக்கிறாரா, அதை என்ஜாய் பண்ணுகிறது. நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன், இதுவே அவள் பங்கு. நான் வார்த்தை பாருங்க. ஆகவே இதனால் அவளை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும். உங்களுடைய உழைப்பின் பலனை நீங்கள் அனுபவிக்கணும். சம்பாதிக்கிற காசெல்லாம் போய் டாக்டர் கிட்ட கொடுக்கறது அனுபவிக்கிறது கிடையாது. சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கறது அனுபவிக்கிறது கிடையாது. சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு போய் வக்கீல் கிட்ட கொடுக்கறது அனுபவிக்கிறது கிடையாது. சம்பாதிக்கிறதெல்லாம் போய் ஏமாத்திட்டு வர்றது அனுபவிக்கிறது கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, இல்லை அதில் நீ புசித்து குடித்து திருப்தி அடைந்து அனுபவிக்கிறது கர்த்தர் அருளி செய்கிறது. கர்த்தர் தான் அருளி செய்கிறார். இதெல்லாம் புரிந்துக்கணும். எப்போ பார்த்தாலும் ஏதேதோ சம்மதமில்லாத வார்த்தைகளாக கொண்டு வந்து செழிப்பு வேணான்னு பேசக்கூடாது. மனது எப்பொழுதும் கர்த்தரை பெரிதாய் பார்க்கணும். கர்த்தர் தரதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தது பார்க்கிறோம், தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பாத்தியத்தையும் 19 தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பதே தேவனுடைய அனுக்கிரகம். இப்பதான் அனுக்கிரகம் என்னன்னு பார்த்தோம். தேவனுடைய தயவு நல்லா எல்லாருக்கும் கிடையாது. இந்த தயவு இதை விசுவாசித்து நம்பி தாழ்மையா, ஆண்டவரே கல்வாரி சிலுவைக்காய் நன்றி, திரு ரத்தத்துக்காய் நன்றி, எனக்காய் ஏழை ஆடினே நன்றி அப்படின்னு விசுவாசித்து ஜெபிக்கிற உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய அனுக்கிரகம் உண்டு. அது அனுக்கிரகம் என்ன? ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கர்த்தர் நம்ம கொடுக்கிறார். அதிலிருந்து புசித்து நம்முடைய பங்கை பெற்றுக்கொண்டு நம்முடைய பிரயாசத்தில் உழைப்பில் மகிழ்ச்சியாய் இருந்து, இதெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. கர்த்தர் இந்த அதிகாரத்தை நமக்கு தராரு. நம்ம நல்லா ஏர்ன் பண்ண, நல்லா சம்பாதிக்க மேல தராரு. உபாகம் 8:18 சொல்லுது, ஐஸ்வர்யம் சம்பாதிக்க மேல தராருன்னு. இதெல்லாம் மனதில் வைத்து இந்த புதிய நாளை தொடங்குங்க. இப்படி தொடங்கும்போது என்ன நடக்குது பாருங்க. அவருடைய இருதயத்தில் இப்படி கர்த்தர் ஒருத்தர் அனுக்கிரகம் பண்ணுறாருல, உங்களுக்கு எனக்கும் பண்ணுறாருல, அவருடைய இருதயத்தில் மகிழும்படி மகிழ்ச்சியாக இருக்கும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடினா அழகாக இருக்கு பாருங்க. கர்த்தர் செழிப்பை கொடுத்து அனுக்கிரகத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து இருதயத்தில் மகிழ்ச்சி, இருதயத்தில் ஒரு பூரிப்பை கொடுத்து தேவன் நமக்கு அது அனுக்கிரகம் பண்ணுகிறபடினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வாழ்க்கை போகிறதே தெரியாது, அவன் ஜாலியாக போ. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஸ்கூலில் இருக்கும் போது ஞாபகம் இருக்கா, சில நேரத்தில் நமக்கு பிடிக்காத பீரியட் போகாது. எப்பா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னு பார்த்து நம்ம வாட்சை பார்த்தா 5 நிமிஷம் கூட இருக்காது. ஐயோ இன்னும் இருக்கீங்களா, இன்னும் 40 நிமிஷம் முடிஞ்சிருக்கு பார்த்தா இன்னும் 1/4 மணி நேரம் கூட இருக்காது. அங்கே பார்த்தா பக்கமா ஃபிசிக்ஸ் மிஸ்ஸு பக்கமா போர்டில் பேக் சார் எழுதிக்கிட்டு இருப்பார். ஆனால் பிடி பீரியட்
10 நிமிஷம் ஆச்சுன்னு பார்த்தா பிடி சார் வெள்ளிப்பாரு சவால் பார்த்தா டைம் ஆயிருக்கும், முடிச்சு போயிருக்கோம். ஏன்னா மனசு நிறைய சந்தோஷம், பாலை தூக்கிட்டு ஓடுவோம் வருவோம் விளையாடுவோம், மனசு சந்தோஷம் நேரம் போகிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவனுக்கு இருக்கிற மகிழ்ச்சி, அந்த அனுக்கிரகத்தினால கர்த்தர் தர மகிழ்ச்சியில் அவன் வாழ போகிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கஷ்டம் எல்லாமே தெரியாமல் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய அனுக்கிரகத்தில் 100 வயசு நம்மக்கிட்ட கேட்டாலும் 100 வயசு ஆயிடுச்சா நமக்கு. நானும் மனைவி தான் விசுவாசிக்கிறோம், 100 வயசு இருக்கும்போது தாத்தா பாட்டியாக இருப்போம். என்னப்பா 100 வயசு ஆயிடுச்சா நமக்கு, போனதே தெரியலையே. ஏன் தெரியல? நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சியும் அனுக்கிரகமும் தேவ தயவும் தேவனுடைய ஒத்தாசையும் தேவனுடைய சகாயமும் தேவனுடைய கிருபைகளும் பெருகும் போது வேதம் போட்டிருக்கு, தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் கர்த்தரை நினைக்க நினைக்க லைஃப் சும்மா ஜாலியாக இருக்கும். அதனால நம்மளை உற்சாகப்படுத்துகிறேன். பிரசங்கி 5, 18, 19, 20 தியானம் பண்ணுங்க. இந்த ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் பைபிள் முடிட்டு போயிடாதீங்க, பைபிளை திறந்து வச்சு படிங்க, திரும்பி சோப்படுங்க, தனியாக சோப்படுங்க, கற்றுக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய பொருளாதார அற்புதங்களை செய்ய நாங்கள் விரும்பி ஜெபிக்கிறோம். நல்லா உழைக்கிறது கர்த்தருடைய கிருபை. உழைக்காமல் இருக்கிறது தப்பு. நல்லா உழைக்கணும், கடினமாக உழைக்கணும். நாங்களாம் எங்கள் ஊழியத்தில் எல்லா எஃபர்ட்டும் போடுறோம், வேலை செய்கிறோம், எல்லா விதமான பிரயாசத்தையும் போடுறோம். இதுக்கு வீடியோ லைவ் போடணும், ரெக்கார்ட் போடணும், சபையில் ஊழியர்கள் இருக்குது, மக்களை சந்திக்கணும், ஆத்துமாதாயம் பண்ணணும். அதே போல் ஊழியர்களாக நாங்கள் எங்கள் உழைப்பை போடுகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் உழைப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையில் போடுங்க. உண்மையாக இருங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. என்ன நடக்கும் தெரியுமா? அனுக்கிரகம் பெருகிறோம். உங்கள் பாஸ், உங்களுடைய முதலாளி ஒருவேளை நல்ல முதலாளி இல்லாமல் இருக்கலாம், உங்களை ஏமாத்துறவளாக இருக்கலாம், உங்களுக்கு துரோகம் பண்ணுற ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதுக்காக உங்களுடைய வேலையை உண்மை இல்லாமல் செய்யாதீங்க. உண்மையை செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்கள் முதலாளியாக இருக்காருன்னு சொல்லி உண்மையை செஞ்சு பாருங்க. முதலாளியாக கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். நான் பார்த்துருக்கேங்க, எத்தனையோ முதலாளி கிட்ட வேலை செஞ்ச தொழிலாளி முதலாளி ஆகி அந்த முதலாளி இந்த தொழிலாளிக்கு தொழிலாளி ஆனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். கர்த்தர் மாற்றிடுவார், கதையே மாற்றிடுவார். முதலாளியாக இருக்கிறவரெல்லாம் வேலைக்காரன் ஆக்கிடுவார், வேலைக்காரெல்லாம் கர்த்தர் முதலாளி ஆக்கிடுவார். உண்மையாக இருங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, கர்த்தர் அநேகத்துக்கு அதிபதியாக்குவார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இதெல்லாம் அப்படியே விசுவாசித்து அப்படியே உட்கொண்டு அப்படியே உள்ள இறக்கி அப்படியே கிடைத்த உடனே அப்படியே எடுத்துக்கொண்டு இதன் அடிப்படையில் ஜெபிக்கணும், அப்ளை பண்ணணும். we need to apply what we learned. தெரிந்தது இந்த ரெவலேஷன்ஸை அப்படியே அப்ளை பண்ணுறது தான் ப்ரேயர். அந்த ப்ரேயர் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, அப்போ இதனால் ஜெபம் பண்ணலாமா, அதனால் ஜெபம் பண்ணலாமா? சரி, ஜெபம் பண்ணுவோம், விசுவாசம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு இருக்கும்படி தேவன் எங்களுக்கு அருளி நாளெல்லாம் நாங்கள் புசித்து நல்லா குடித்து சூரியனுக்கு கீழே நாம் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று கர்த்தர் சொல்றார். ஆண்டவரே, இது வார்த்தையின்படி எங்களுக்கு ஆகட்டும். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறார். நாங்கள் அதிலே புசிக்கவும் எங்கள் பங்கை பெறவும் எங்கள் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து அவருடைய அனுக்கிரகத்தை பெருக செய்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தாலே இந்த வார்த்தைகளை உங்கள் மேல் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை என் குடும்பத்தின் மேல் பேசுகிறேன், என் சபையின் மேல் பேசுகிறேன், உங்கள் மேல் பேசுகிறேன், உங்க சபையின் மேல் பேசுகிறேன், உங்க ஊழியர்கள் மேல் பேசுகிறேன். எல்லாம் இருக்கணும். யாரை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. இன்னொருத்தர் உயர்றதை பார்த்து சந்தோஷப்படணும். நம்மளோட ஒருத்தர் நல்ல கார் வாங்கியிருக்காரா, தேங்க்யூ ஜீசஸ், எவ்வளோ இறக்கம் பண்ணியிருக்கீங்க சகோதரனுக்கு, அப்படிதான் பார்க்கணும். ஒரு ஊழியக்காரர் நல்ல சபை கட்டுறாரா, தேங்க்யூ ஜீசஸ், அவருக்கு உதவி செஞ்ச தேவதான் நீ எனக்கு உதவி செய்ய போறீங்க. பொறாமப்படக்கூடாது. ஒருத்தர் நல்ல வீடு கட்டுறாரா, நான் சொல்றேன் பாருங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யலாமா, ஹெல்ப் பண்ணலாமா, அப்படிதான் நம்ம மனசு இருக்கணும். பொறாமன்னு பட்டா அடுக்கரகம் கிடைக்காது. அடுக்கரகம் பெற வேண்டியவர்கள் எப்படி இருக்கணும்? தேவனை போல
இரக்கமுள்ளவர்களாக இருந்து ஆமென். ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் ஆமென். நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமென். நீங்கள் சொந்த வீடுகளை கட்டப்போவது உறுதி, ஆமென். சுகமாக இருக்க போவது உறுதி, ஆமென். கடன் பிடித்து வெளியே வரப்போது உறுதி. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்குள்ளே இந்த விசுவாசம் பெறுகிறதை நான் பார்க்கிறேன். ஆமென். பெரிய அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய கடன்கள் மறையட்டும், ஆமென். தோல்விகள் மறையட்டும், ஆமென். தாழ்வு மனப்பான்மைகள் அகன்று போகட்டும். ஆமென். பசுத்த ஆவியானவர் இருக்கிறீர் என்ற பெரிய தைரியமும் விசுவாசமும் ஆமென். ஆமென். நம்பிக்கையும் உண்டாகட்டும். ஆமென். ஆண்டவரே, நீர் அவர்களை பலப்படுத்துகிறபடியால் ஆமென். எல்லாவற்றையும் செய்ய அவர்களுக்கு பலன் இருக்கிறது. ஆமென். தொடர்ந்து நடத்துங்க, ஜெயம் தாங்க. இந்த நாளில் செய்ய போகிற எல்லா வேலைகளிலும் பசுத்த ஆவியான உங்க ஞானத்தை கட்டளையிடுங்க, ஆமென். உங்க ஸ்ட்ரென்த், உங்க பலத்தை கட்டளையிடுங்க, ஆமென். அடுக்கிறகத்தை கட்டளையிடுங்க. ஆமென். வீண் அலைச்சல்களை தப்புவிங்க ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, அரசாங்கத்தில் ஏதாவது வேலை வேணும் ஆண்டவரே, காரியங்கள் நடக்கணும் ஆண்டவரே, உதவி செய்யப்பா. உதவி செய்யுங்க. பேங்க் வேலைகள்லாம் லெகுவாக்கி கொடுங்க, ஆமென். அரசாங்க வேலையெல்லாம் லெகுவாக்கி கொடுங்க, ஆமென். கர்த்தாவே இபி வேலையெல்லாம் லெகுவாக்கி கொடுங்க. ஆமென். கர்த்தாவே, என்னென்ன காரியங்களுக்கு எங்கள் மக்கள் ஆண்டவர் சிரமப்பட்டு கொண்டிருக்காங்களோ எல்லாருக்கும் அற்புதம் செய்யுங்க. ஆமென். விசேஷமாய் கடனிலே துவண்டு போய் ஆமென். தோல்வியிலே இருந்து பணத்தை இழந்தவர்களுக்கெல்லாம் in Jesus mighty name ஆமென். நான் என் மனைவியும் சேர்ந்து விசுவாசத்தை இருவர் ஒருபடப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆமென். பிதாவே, அனுக்கிரகம் செய்வீராக. செய்வீராக. Lord, I want to hear testimonies, Lord. Yes, Lord. ஆண்டவரே, சாட்சிகளை கேட்க விரும்புகிறோம். ஆமென். கடன்கள் மறைகிற சாட்சிகளை கேட்க விரும்புகிறோம். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல 8 திசையில் இருந்தும் ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே பணம் வர்றவர்கள் வருவதாக. ஆமென். In Jesus name. In Jesus' விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசத்தை ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தில். நாள் முழுவதும் எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஆமென். நீதி நாள்கள் ஸ்திரப்பட, கொடுமைக்கு ஆமென். தூரமாக கர்த்தர் உதவி செய்வீராக. கர்ரபா தர்ரபோ ஷெகேலே ராண்டா பிரசாச்சாலரோ கேராபரபரபா. நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நிறைய பேருக்கு ஒரு இன்க்ரீஸ் கிடைக்குது இயேசுவின் ஆமென். நாமத்தினாலே. ப்ரமோஷன்ஸ் கிடைக்குது இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசிக்கிறேன், பேசுகிறேன். ஆமென். விசுவாசிங்க, பேசுங்க. ஆமென். நான் வாழ்நாள் முழுவதும் நன்மை கிருபைகள் வாழ்க்கையிலே பெருகுவதாக. ஆமென். இன் ஜீசஸ் மைட்டி நேம், இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஜெபங்களையும் எங்கள் அருளாத மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை தெரியப்படுத்துகிறோம். உதவி செய்த ஆவியாக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென். Amen. Enjoy the day, do your works. God bless you and may God increase you, multiply you in Jesus mighty name. ஆமென். நான் சொல்லுவோம், என் ஆத்துமாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே கர்த்தரை பரிசுத்தமாய் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. Be blessed, be blessed, be blessed. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஷட்டர் எப்படி இருக்கு பாரு வசனம்.